மார்கழி குளிரில் மாவரன் பிறந்தார் மகிழ்வோம் வாருங்கள். மார்கழி குளிரில் மாவரன் பிறந்தார் மகிழ்வோம் வாருங்கள். புத்தொளி கண்டது போலகு புவியின் சிறப்பு அவர் பிறப்பு. வாரீர் வாரீர் இறைகுலமே இறைவன் பிறப்பை காணவரே. வாரீர் வாரீர் இறைகுலமே இறைவன் பிறப்பை காணவரே. மார்கழி குளிரில் மாவரன் பிறந்தார் மகிழ்வோம் வாருங்கள். அரசர்கள் வந்தன இடையர்கள் வணங்கின உமை கண்டு நல் மனதோராய் நாங்களும் வந்தோம் உமை காண. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்பிக்கை என்ற நார் மட்டும் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டி கொள்ளும். இறை இயேசுவின் பிரியமுள்ள இறை மக்களின் திருக்கூட்டமே, நம்பிக்கை இழந்த மானிடர் வாழ்வை நம்பிக்கை கொடுத்து நற்செய்தியை பரப்பும் வகையில் இறைவனின் ஆசி பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித சாவியோ, புனித போஸ்கோ, புனித அன்னை தெரசா, புனித தேவசகாய அன்பிய மக்கள் சார்பாக திருப்பலிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். இந்நாளில் நம்பிக்கை ஒளி வீச நற்செய்தி பரவட்டும் என்ற மைய சிந்தனையை வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கைதான் நலமான வாழ்வுக்கு ஆதாரம். நம்பிக்கையால் இந்த உலகமே இயங்குகிறது. வாழ்வில் வெற்றி பெற, உறவுகளின் வளர, உண்மையில் நிலைத்து வாழ நம்பிக்கை அவசியம். எனவேதான் நம்பிக்கையின்றி நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது என்கிறது மறைநூல். நம்முடைய நம்பிக்கையை புடமிட வாழ்வில் புயல் அடிக்கலாம், தென்றல் காற்று வீசலாம், எதுவாக இருந்தாலும் நிலை குலைந்து போகாமல் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் போது நிலை வாழ்வை பெற முடியும். இத்தகைய நம்பிக்கையை உள்வாங்க நற்செய்தினை பரப்ப முன்வர வேண்டும். நம்பிக்கையே நம் வாழ்வில் விடியல், மீட்பின் வழி. ஆகவே நம் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளி வீச இறைவன் அளிக்கும் அருளையும் நிலை வாழ்வையும் நிறைவாக பெற இப்பலியின் பக்தியோடு இணைவோம். இறையாசி பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக நமது நடுவில் பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வரவிருக்கின்ற
புதிய ஆண்டு சிறப்பான ஆண்டாக, நலன்களை எல்லாம் பெற்றுத்தருகின்ற ஆண்டாக அமைய உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியின் நாட்களில் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற வேளையில் ஜனவரி 14ஆம் நாள் இந்த மண்ணில் உயிரை கொடுத்த மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நற்செய்தியாளர் யோவானுடைய விழாவை கொண்டாடுகின்ற இன்று இந்த மண்ணில் மரணமடைந்த மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய வாழ்வே ஒரு நற்செய்தியாக அமைந்திருந்தது என்பதை எண்ணி பார்த்து மகிழ்வடைகிறோம். புனித மலையில், காற்றாடி மலையில் புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில், இந்த புனித மலையில் ஜனவரி 14ஆம் நாள் மறைசாட்சி புனித தேவசகாயம் விழாவோடு இணைத்து திருத்தந்தை 14ஆம் லியோ நம்முடைய புனிதரை இந்திய பொதுநிலையினர் பாதுகாவலர் என்று அறிவித்திருக்கின்ற அறிவிப்பு பெருவிழாவும் சிறப்புற நடைபெற இருக்கிறது. நம்முடைய திருத்தந்தையின் இந்திய பிரதிநிதி அவர்களும் பேராயர்களும் ஆயர்களும் இறை மக்களும் இப்பெருவிழாவில் பங்கேற்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கும் இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் தந்த இந்த பூமி அழகிய பூமி, கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த மறைசாட்சி புனித தேவசகாயம் இம்மண்ணிற்கும் இத்தமிழகத்திற்கும் இந்த இந்திய திறவைக்கும் உலகத் திறவைக்கும் கிடைத்த மாபெரும் பரிசு. எனவே அவரிடம் வேண்டுவோம், அவர் வழியாக நலன்களை பெற்றுக்கொள்ள மனம் கொள்வோம். தவறிய தருணங்களை எண்ணி பார்த்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவுத்துறையுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்வில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் கொண்ட நட்புறவை பிறருக்கு தங்கள் வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் எடுத்துரைத்து நாம் அனைவரையும் அவரது அன்பில் ஒன்றித்திட அழைப்பு விடுக்கும் வாசகத்தை திருத்தூதர் யோவான் முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. சகோதரர் சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 97. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலக மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களிகூர்வனவாக.
காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களிகூருங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களிகூருங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களிகூருங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களிகூருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அத்தியாயம் 20 இறைவார்த்தைகள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடைப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுரும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டு வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோம். பிறக்கின்ற புதிய ஆண்டு 2026 நோக்கி மகிழ்வோடு அதனை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நற்செய்தியாளர் யோவானுடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். நாம் வாழும் இந்த புனித இடத்தில், இந்த புனித மலையில், மறைசாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த இந்த மண்ணில் வரவிருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் ஜனவரி மாதம் 14ஆம் நாள் நம்முடைய புனிதர் மறைசாட்சி தேவசகாயத்தினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக மகிழ்வோடு காத்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி இறைமகன் இயேசு தன்னுடைய பிறப்பின் வழியாக நாம் எல்லோருக்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதைத்தான் உணர முடிகிறது. வழக்கமான நாட்களை போன்றல்ல, வழக்கமான ஆண்டுகளை போன்றல்ல, இந்த ஆண்டு இந்த புனித மலைக்கு இன்னும் கடவுள் தன்னுடைய மகன் கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக அதிகமான அருளையும் ஆசிரையும் கொடுக்கிறார் என்பதைத்தான் வரவிருக்கின்ற அந்த மாபெரும் விழாவின் வழியாக நாம் அறிய முடிகிறது. ஜனவரி 14ஆம் நாள் மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் விழா அவர் உயிர் துறந்த இந்த மலையில் கொண்டாடப்படுகிறது என்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. அதிலும் சிறப்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயத்தை இந்திய பொதுநிலையினர் பாதுகாவலர் என அறிவித்திருக்கின்ற அந்த அறிவிப்பு பெருவிழாவும் இங்கு இந்த மலையில் கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த விழாவில் திருத்தந்தையினுடைய இந்திய பிரதிநிதி, இந்தியாவில் உள்ள பல மறை மாவட்டங்களிலிருந்து பேராயர்கள், ஆயர்கள், இறைமக்கள் எல்லோரும் பங்கேற்கிறார்கள் என்பது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது. இந்த மகிழ்ச்சி வாழ்வாக்கப்பட நாம் எல்லோரும் இறைவனிடம் இன்னும் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிறந்திருக்கின்ற இயேசு பாலனிடம் நம்பிக்கை கொண்டு நாம் எல்லோரும் வளமான வாழ்க்கையை கண்டடைவதற்கு உறுதியோடு ஜெபிப்போம். நற்செய்தியாளர் யோவான் இயேசுவோடு இணைந்திருந்தவர் என்பதை உணர முடிகிறது. அதற்கு ஏராளமான சான்றுகள் யோவான் நற்செய்தியில் இருக்கின்றன. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. இந்த நற்செய்தியாளர் யோவான் இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியின் வழியாக, யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள இறைவார்த்தைகளின் வழியாக கற்றுக் கொடுப்பது என்ன? இயேசு எந்நாளும் நம்மோடு. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. யோவான் நற்செய்தியாளர் அவருடைய நற்செய்தியில் இறுதி பகுதியில் இயேசு எந்நாளும் நம்மோடு என்பதைத்தான் தெளிவுபடுத்துவார். விண்ணேற்பு அடைகின்ற அந்த நேரத்தில் அந்த அருமையான உணர்வைத்தான் நற்செய்தியாளர் கொடுத்து முடிப்பார். எனவே கடவுள், கடவுளின் மகன் இயேசு நம்மோடு என்பதில் இருக்கிற ஆனந்தம் மிக அருமையான ஒரு ஆற்றலை நமக்கு வழங்குகிறது.
இந்த அற்புதமான எண்ணத்தை எப்படி இந்த யோவான் நற்செய்தியாளரால் வழங்க முடிந்தது? அதற்கு அடிப்படை காரணம், இந்த நற்செய்தியாளர் யோவான் இயேசுவோடு இணைந்திருந்தார். அது மட்டுமல்ல, இயேசுவின் அன்பு சீடர் என அறிமுகப்படுத்தப்படுகிறார். காரணம், இயேசுடைய வாழ்வோடு அவர் ஒன்றித்திருந்தவர். இயேசு இந்த சீடரை அன்பு செய்தார், இயேசுவை இந்த சீடர் அதிகமாக அன்பு செய்தார். அன்பு செய்கிறவர்கள் ஒருபோதும் ஒதுங்கி இருப்பதில்லை, ஓடி ஒளிவதும் இல்லை. எத்தகைய இக்கட்டான சூழல்கள் ஏற்பட்டாலும், ஆபத்துக்கள் வருகின்ற வேளையிலும் அன்பு செய்கிறவர்கள் அவர்களோடு இருப்பார்கள். யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் அதை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். இயேசுவோடு பயணங்கள் பல செய்கின்றார், அவர் பயணங்கள் பல செய்திருக்கிறார், இயேசுவோடு இணைந்திருந்திருக்கிறார், இயேசுவோடு இணைந்து இயங்கி இருக்கின்றார் என்பதற்கு சான்றுகள் ஏராளம் இருந்தாலும், இந்த நற்செய்தியாளர் மட்டும்தான் பெயர்கள், நேரம், இடப்பெயர் இவற்றையெல்லாம் தெளிவுபட குறித்து காட்டுவார். பாருங்கள், கானாவூர் திருமணத்தை மட்டும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். அங்கு 6 கற்சாடிகள் இருந்தன என்று அழகுபட சொல்லுவார். பிற்பகல் 3 மணி என்று வரையறுத்து சொல்லுவார். காரணம் என்ன? இயேசுவோடு அவர் இருந்ததால், இயேசுவோடு பயணம் செய்ததால், இயேசுவோடு ஒன்றித்திருந்ததால், எது எந்த இடத்தில் நிகழ்ந்தது, யாருக்கு நிகழ்ந்தது, எந்த நேரம் நடந்தது என்பதை அவரால் குறிப்பிட்டு சொல்ல முடிந்தது. இந்த நிலை வேறு நற்செய்தியாளர்களிடம் இருக்காது. இதுவே இவர் அவரோடு அதிகமாக பயணம் செய்திருக்கிறார் என்பதற்கு சான்றுகளாக அமைகின்றன. இப்படி உடன் இருந்தவர் இறுதி கட்டத்தில், இறுதி ராவுணவின் போதும் கூட அவருடைய மார்போடு சாய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் இன்னொருவருடைய மார்போடு சாய்ந்திருப்பது என்பது எப்போது நிகழும்? அன்பின் உச்சக்கட்டத்தில் நிகழும், உறவின் உச்சத்தில் நிகழும். இங்கு இயேசுவுக்கும் யோவானுக்கும் இருந்த அந்த உறவின் உச்சம், அன்பின் உச்சம்தான். அவர் அந்த இறுதி இராவுணவின் போது கூட அவரோடு அவருடைய மார்பில் சாய்ந்த வண்ணமாக இருந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏனையவர்கள் ஓடி போனார்கள், பயந்து அச்சப்பட்டு ஒளிந்து போனார்கள். அன்பு செய்த சீடர் தான் அன்பு செய்த அந்த இயேசு சிலுவையில் தொங்குகின்ற அந்த காட்சியின் பொழுதும் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருக்கிறார். சிலுவையில் ஒரு கதறல் இருக்கத்தான் செய்தது. சிலுவையில் ஒரு கண்ணீர் சிந்திய வண்ணமாக இயேசு தொங்கிக் கொண்டுதான் இருந்தார். வியர்வையும் இரத்தமும் வழிந்தோடிய வண்ணமாகத்தான் இருந்தார். அந்த நேரத்திலும் அன்பு ஒன்றுதான் வாழ வேண்டும், அன்பு ஒன்றுதான் உயிர் கொடுக்க முடியும், அன்பு ஒன்றுதான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வோடு சிலுவையின் அடியில் நின்றவர் இந்த யோவான். எனவே துன்பத்தின் உச்சக்கட்டத்தில் தன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை இயேசு அறிகிறார். என்றுமே வாழ்வார், வாழ்கிறார் என்று நம்பிய அந்த யோவான் இறுதி வரையிலும் இருப்பதை அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அந்த சிலுவையின் அடியில் நின்ற தம் அன்பு சீடர் யோவான் தாய் எந்த கட்டத்திலும் தன்னுடைய பிள்ளையை விட்டு விலக முடியாது. எனவே அந்த தாய் மரியாள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். எனவே இந்த யோவான்
வாழ்ந்த பொழுது தன்னோடு இருந்தார், வரலாற்றின் பாதையில் தன்னோடு நடந்தார், புது வரலாறு படிப்பதற்கு தன் உயிரை கையளிக்கின்ற அந்த வேளையிலும் தன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்த இயேசு அந்த சீடரை தன்னந்தனியாக விடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அன்பு மிகுதியினால் ஏற்படக்கூடிய எண்ணம், தன்னுடைய தாய் அவரை அதிகம் அன்பு செய்தார் என்பதை அவர் அறிகிறார். எனவே அந்த தாயையும் தன்னந்தனியே விட்டுவிடக்கூடாது என்று எண்ணுகிறார். எனவேதான் அந்த சூழலில் அந்த நேரத்தில் அந்த சீடரை, அன்பு சீடரை பார்த்து இயேசு சொன்னார், இதோ உம் தாய். அந்த அன்பு தாயை பார்த்து சொன்னார், இதோ உம் அன்பு மகன். அன்பு ஒரு தொடர் பயணம். அன்பு எல்லாவற்றையும் கடந்து சாதனைகள் புரிய வல்லது. இந்த 2 பேர் இயேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்டதால் இந்த 2 பேருடைய எண்ணம், சிந்தனை தொடர் நற்செய்தியாக இயேசுவின் நற்செய்தியை உயிர்ப்பின் வழியாக கொண்டு செல்வதற்கு உதவியது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நற்செய்தியாளருடைய விழாவை என்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நற்செய்தியாளர் நம் எல்லோருக்கும் கொடுக்கின்ற செய்தி, நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அன்பினால் நற்செய்தியாக மாற்ற வேண்டும், வாழ்வே ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தான் கொடுக்கிறார். அதற்கு நம்முடைய அன்னை, சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த அந்த வியாகுல அன்னை, தன்னுடைய மகனை சடலமாக மடியில் கிடத்திய வியாகுல அன்னை மிக சிறந்த ஒரு சான்று. அந்த நற்செய்தியின் பொருட்டு எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்வேன் என்று பலவித வேதனைகளை, சோதனைகளை ஏற்றுக்கொண்டாரே நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம், இவரும் ஒரு மிக சிறந்த சான்று. இவ்விருவரையும் கண்முன் கொண்டிருக்கிற நாம், இவ்விருவரையும் இந்த தளத்திற்கு அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொடுக்க புனிதராக கொண்டிருக்கிற நாம், நிச்சயமாக இவர்கள் கொடுக்கிற வாழ்வியல் நெறியில் வளர்ந்து புத்துலகம் படைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியாக நாம் ஏற்றெடுக்க வேண்டும். அதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையுணர்வோடு பிறந்திருக்கிற பாலன் இயேசு நம் எல்லோருக்கும் தேவையான அருளாற்றலை வழங்குகிறார். நாம் எல்லோருமே வாழும் நற்செய்தியாக மாறுவதற்கு உதவி புரிகிறார் என்ற உணர்வோடு நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லுவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை உமது ஒளியில் வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார் யாவரையும் உம்பாதம் தருகின்றோம். இவர்கள் உடல் உள்ள நலன்களோடு வாழவும், நீர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்ற தேவையான ஆற்றலையும் தூய ஆவியின் அருளையும் பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவின் ஊற்றே உன்னத இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஜாதி, மத, இன பாகுபாடின்றி ஏற்றத்தாழ்வு இல்லா சமநிலையில் மக்களை நீதியோடு ஆட்சி செய்ய வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையோடு பராமரிக்கும் எம் இறைவா, மாதா தொலைக்காட்சிக்காக உழைக்கின்ற பணியாளர்களுக்காகவும், இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பே இறைமக்களுக்காகவும், மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கு பெறும் அனைவருக்காகவும், அவர்கள் உடல் நலன் பெற்று நலமோடு வாழவும், அவர்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்து காரியங்களும் கிடைக்கப் பெறவும், இல்லங்களில் அமைதி நிலவும்,
சமாதானம் நிலைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் வள்ளலே எம் இறைவா, எம் இளையோரை உம்பாதம் தருகின்றோம். மாறிவரும் கால சூழலில் ஊடகங்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகாமல் தங்கள் எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு நல்ல முறையில் படித்து வேலைவாய்ப்பை பெறவும், ஆலய காரியங்களிலும் சமூகத்திலும் அக்கறை உள்ள பிள்ளைகளாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணைக்கடலே எம் இறைவா, கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், தனிமையில் இருப்போர், மூத்தோர், நோயினால் வாடுவோர், ஒடுக்கப்பட்டோர் இவர்களை உம்பாதம் தருகின்றோம். பாலன் இயேசு பிறந்த மகிழ்வினை கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் பாலன் இயேசு இவர்களுக்கு தேவையான ஆதரவையும் ஆறுதலையும் கொடுக்கும் நல் மனங்களை எங்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற நாங்கள் கிறிஸ்து கொண்டு வந்திருக்கின்ற அமைதியை எல்லோரோடும் பகிர்ந்து வாழ எங்களுக்கு வரமருளும். அவர் எங்களை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்த வண்ணமாக நாங்கள் ஒருவரை அன்பு செய்து வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்தும் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து
எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறைநிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசிற்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகி எங்கள் வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று விழா கொண்டாடக்கூடிய திருத்தூதர் யோவான், எம்மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரிலெல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறே,
எமக்கு அமைதியருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வழி. துள்ளி துள்ளி ஆடுது எந்த உள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது எந்த நெஞ்சமே. துள்ளி துள்ளி ஆடுது எந்த உள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது எந்த நெஞ்சமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்துதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடி மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வல்லோகரானே வையகரானே மன்மீதிலே புனித மாதுனி. வல்லோகரானே வையகரானே மன்மீதிலே புனித மாதுனி. மின்னொளி தாரகை தாயனே, தன்னொளிர் வீசிடும் ஆரணே. விண்ணொளி தாரகை தாயினி, தன்னொளிர் வீசிடும் ஆரணி. பாவமேதும் இல்ல சேலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆடுவாயினே. வல்லோகரானே வையகரானே மன்மீதிலே புனித மாதுனி.